ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஆலு பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். பன்னீரை க்யூபாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடுங்க. கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அந்த எண்ணெயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 1, பட்டை ஒரு துண்டு, மேத்தி இலை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். 4 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோம். உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பொரிச்சு வச்சுருந்த பன்னீரையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். ஒரு 5-6 முந்திரியை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஏடும் 4 பன்னீர் பீஸும் சேர்த்துட்டு மிக்சி கிண்ணத்தில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கலந்துடுங்க. இப்போ அதுலேயே அந்த மிக்சி கிண்ணத்தை நம்ம அலசி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு எடுத்துடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு. கிரேவி சேர்ந்த மாதிரி கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி நிறுத்திடலாம். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கீ ரைஸ்க்கு, சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.